அனாதை பெண் ராணியாக ஆனாள். ஆனால் ஒரு கொடிய சதி அவளுடைய ஜனங்களை அழிக்க தயாராயிருந்தது. இப்போது எஸ்தர் ராஜாவின் முன் தனது உயிரையே பணயம் வைத்து நிற்க வேண்டும். ஒரு துணிச்சலான முடிவு வரலாற்றையே மாற்றப் போகிறது. இது விசுவாசம், தைரியம் மற்றும் தேவனுடைய திட்டத்தின் சக்தி வாய்ந்த கதை. இது எஸ்தரின் சரித்திரம். இந்த தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேருவின் நாட்களில் சம்பவித்தவைகள். ராஜாவாகிய அகாஸ்வேர் சூசான் அரண்மனையில் தன்னுடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தான். தன்னுடைய 3ஆம் வருஷத்தில் தன்னுடைய பிரபுக்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் விருந்து பண்ணி தன் ராஜ்யத்தின் மகிமையான ஐஸ்வர்யத்தையும் மகத்துவத்தையும் அநேக நாட்களாக விளங்கச் செய்து கொண்டிருந்தான். அந்த நாட்கள் முடிந்த பிறகு சூசான் அரண்மனையில் வந்திருக்கும் பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் எல்லா ஜனங்களுக்கும் சிங்கார தோட்டத்தில் உள்ள மண்டபத்தில் 7 நாள் விருந்து பண்ணினான். பொன்னாலான பாத்திரங்களில் பானம் கொடுக்கப்பட்டது. 7ஆம் நாளில் ராஜா திராட்சை ரசத்தினால் களிப்பாயிருக்கும் போது மகா ரூபவதியாயிருந்த வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்க வேண்டும் என்று அழைத்து வரும்படி தன்னுடைய 7 பிரதானிகளுக்கும் கட்டளையிட்டான். பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்திரியாகிய வஸ்தி வரமாட்டேன் என்றாள். ராஜா கடும் கோபமடைந்து தனக்குள்ளே மூர்க்க வெறி கொண்டான். நியாய பிரமாணத்தை அறிந்த தன்னுடைய 7 பிரபுக்களிடமும் என் கட்டளைக்கு கீழ்ப்படியாத வஸ்திக்கு என்ன செய்யலாம் என்று கேட்டான். அந்த பிரபுக்களில் ஒருவனாகிய மெமுகான் ராஜஸ்திரியாகிய வஸ்தி ராஜாவுக்கும் சகல நாடுகளிலுள்ள பிரபுக்களுக்கும் ஜனங்களுக்கும் அநியாயம் செய்தாள். அவளுடைய ராஜ மேன்மையை அவளை பார்க்கிலும் உத்தமியாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்று ராஜ கட்டளை எல்லா தேசங்களிலும் எழுதப்பட வேண்டும் என்றான். அவனுடைய வார்த்தையின்படியே கட்டளை எழுதி அனுப்பப்பட்டது. அதன் பிறகு ராஜாவின் ஊழியக்காரர்கள் ராஜாவுக்கு ரூபவதியான கன்னி பெண்களை ராஜாவுக்காக தேட வேண்டும். அவர்கள் தங்களுடைய சுத்திகரிப்பின் நாட்களை நிறைவேற்றிய பிறகு ராஜாவின் கண்களுக்கு பிரியமான கன்னிப்பெண் வஸ்திக்கு பதிலாக பட்டத்து ஸ்திரீயாக வேண்டும் என்றார்கள். ராஜாவுக்கு இந்த வார்த்தை நலமாய் தோன்றினபடியால் அப்படியே செய்தான். அப்போது சூசான் அரண்மனையில் மொர்தெகாய் என்னும் ஒரு யூதன் இருந்தான். அவன் தன் சிறிய தகப்பன் மகளாகிய எஸ்தர் என்னும் அத்சாலை வளர்த்தான். அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமுடையவளுமாய் இருந்தாள். ராஜாவின் கட்டளையும் தீர்மானமும் முடிவாகி அநேக பெண்கள் அரண்மனைக்கு அழைக்கப்பட்டு போகும்போது எஸ்தரும் அழைத்து கொண்டு போகப்பட்டார். அவளுடைய சுத்திகரிப்புக்கு தேவையான எல்லா பொருட்களும் அவளுக்கு 7 தாதிமார்களும் கொடுக்கப்பட்டு ஒரு சிறந்த இடத்திலே வைக்கப்பட்டாள். எஸ்தர் தன் குலத்தையும் பூர்வீகத்தையும் அறிவிக்க வேண்டாம் என்று மொர்தெகாய் கற்பித்திருந்தான். ஸ்திரீகளுக்கு சுத்திகரிக்கப்படும் 12 மாதங்கள் முடிந்த பிறகு ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கும் முறை வரும்போது யாரை ராஜா பெயர் சொல்லி அழைக்கிறாரோ அவள் மாத்திரம்தான் பிரவேசிக்க வேண்டும், இல்லை என்றால் பிரவேசிக்க கூடாது. சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பற்றமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜகிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். எஸ்தரி நிமித்தம் ராஜா ஒரு பெரிய விருந்து செய்து வெகுமானங்களை கொடுத்தான். மொர்தெகாய் சொன்னபடி எஸ்தர் தன் பூர்வீகத்தையும் குலத்தையும் அறிவியாதிருந்தாள். அந்த நாட்களில் மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கும் போது வாசல் காவல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகள் ராஜாவின் மீது வர்மம் வைத்து ராஜாவாகிய அகாஸ்வேருவின் மேல் கை போட வகை தேடினார்கள். இந்த காரியம் மொர்தெகாய்க்கு தெரிய வந்து அவன் அதை எஸ்தருக்கு அறிவித்து எஸ்தர் மொர்தெகாயின் பெயரால் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. விசாரிக்கப்படும் போது அது உண்மை என்று காணப்பட்டு அவர்கள் இருவரும் மரத்தில் தூக்கி போடப்பட்டார்கள். இது ராஜ சமூகத்தில் நாளாகம புஸ்தகத்தில் எழுதப்பட்டது. இந்த காரியங்களுக்கு பிறகு ஆமான் என்னும் ஆகாகியனை ராஜா மேன்மைப்படுத்தி
தன்னிடத்திலிருந்த எல்லா பிரபுக்களுக்கும் மேலாக உயர்த்தி வைத்தான். எனவே ராஜ அரண்மனை வாசலில் இருக்கிற எல்லா ஊழியக்காரரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். ஆனால் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. இப்படி ராஜாவின் கட்டளையை மீறுகிறதாக ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அவன் யூதன் என்றும் அறிவித்திருந்தான். ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்காததை கண்டபோது மூர்க்கம் கொண்டான். ஆமான் மொர்தெகாயை மட்டும் அழிப்பதை விட அவன் ஜனமாகிய யூதர் எல்லோரையும் அழிக்க வகை தேடினான். அவனுக்கு ஏற்ற சமயம் வைத்தது. அப்போது ஆமான் ராஜாவிடம், உம்முடைய சகல ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவிதமான ஜனங்கள் சிதறுண்டு பரம்பியிருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்களும் சட்டங்களும் உம்முடைய சட்டங்களுக்கு விரோதமாயிருக்குது. அவர்கள் உம்முடைய சட்டங்களை கை கொள்வதில்லை. இதை இப்படி விட்டுவிடுவது நியாயமா? உமக்கு சம்மதமானால் இந்த ஜனம் அழிக்கப்படட்டும் என்றான். அப்போது ராஜா தன் கையில் இருக்கிற மோதிரத்தை கழற்றி ஆமானிடத்தில் கொடுத்து, இதை வைத்துக்கொள், உன் இஷ்டப்படி செய்யலாம் என்றான். ஆமான் கற்பித்தபடியெல்லாம் ஒரு நாள் குறிக்கப்பட்டு, எல்லா நாடுகளுக்கும் உங்கள் நடுவிலுள்ள சிறியோர் பெரியோர் குழந்தைகள் முதலிய சகல யூதரையும் அழித்து போடுங்கள் என்று ராஜாவின் மோதிரத்தால் முத்திரை போடப்பட்டு அஞ்சற்காரர் கையிலே அனுப்பப்பட்டது. அஞ்சற்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. நடந்த எல்லாவற்றையும் மொர்தெகாய் கேள்விப்பட்டு தன் வஸ்திரங்களை கிழித்து இரட்டுடத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவிலே மகா சத்தத்துடன் அலறினான். ராஜாவின் உத்தரவு சொல்லப்பட்ட இடங்களில் உள்ள எல்லா யூதர்களும் உபவாசமும் அழுகையும் புலம்பலுமாய் சாம்பலில் கிடந்தார்கள். இது எஸ்தர் ராஜாத்திக்கு அறிவிக்கப்பட்டது. அதன் காரியத்தை அறியுமாறு எஸ்தர் தன்னுடைய பணிவிடைக்காரனை அனுப்பினாள். அவன் புறப்பட்டு போனான். அவனுக்கு மொர்தெகாய் நடந்த காரியங்களையும் கட்டளை பிறந்த நகலையும் கொடுத்து எஸ்தருக்கு தெரியப்படுத்தவும், ராஜாவினிடத்திற்கு போய் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் சொன்னான். அதற்கு ராஜாவுக்கு ஒரு சட்டம் உண்டு. அந்த சட்டத்தின்படி ராஜாவால் அழைக்கப்பட்டால் ஒழிய நான் ராஜாவினிடத்தில் போக முடியாது. அதை மீறி சென்றால் சாக வேண்டும் என்றாள். நான் இந்த 30 நாட்களில் ஒரு நாளும் அழைக்கப்படவில்லை என்று எஸ்தர் சொன்னாள். எஸ்தரின் வார்த்தை மொர்தெகாய்க்கு தெரிவிக்கப்பட்டது. மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்பச் சொல்லி அனுப்பியது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருப்பதால் தப்புவிக்கப்படுவாய் என்று நினைக்காதே. நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் இரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழைவீர்கள். இந்த காலத்திற்கு நீ உதவியாயிருக்கும்படி ராஜமேன்மை கொடுக்கப்பட்டிருக்கலாமே என்று சொன்னான். அப்போது எஸ்தர் மறுபடியும் மொர்தெகாய்க்கு, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதர் எல்லோரையும் கூடிவரச் செய்து 3 நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். ராஜாவின் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னாள். மொர்தெகாய் எஸ்தர் சொன்னபடியெல்லாம் செய்தான். 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்துக்கொண்டு ராஜ அரண்மனையில் உள்முற்றத்தில் ராஜா வீற்றிருந்த ராஜ சமூகத்திலே வந்து நின்றாள். ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? என் ராஜ்யத்தில் பாதியை கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமானால் நான் செய்வித்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் வரவேண்டும் என்றாள். எஸ்தர் சொற்படி ராஜாவும் ஆமானும் விருந்திற்கு வந்தார்கள். விருந்திலே திராட்சை ரசம் பரிமாறப்பட்ட போது ராஜா எஸ்தரை பார்த்து, உன் வேண்டுதல் என்ன? என் ராஜ்யத்தில் பாதியை கேட்டாலும் கிடைக்கும் என்றான். அதற்கு எஸ்தர், ராஜாவும் ஆமானும் இன்னும் தங்களுக்கு நான் செய்ய போகிற விருந்துக்கு வரவேண்டும் என்பதே என் விண்ணப்பமுமாய் இருக்கிறது என்றாள்.
நாளைக்கு உமது சொற்படி செய்வேன் என்றாள். ஆமான் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியுமாய் புறப்பட்டு போனான். ஆனாலும் மொர்தெகாய் தனக்கு முன் எழுந்திராமலும் அசையாமலும் இருப்பதைக் கண்டு உக்கிரம் நிறைந்தவனாய் தன் வீட்டிற்கு சென்று தன் மனைவியையும் தன் சிநேகிதரையும் அழைத்து தன் ஐஸ்வரியத்தின் மகிமையும் தன் பிள்ளைகளின் திரட்சியையும் எல்லார் மேலும் தன்னை உயர்த்தின எல்லாவற்றையும் ராஜஸ்திரியாகிய எஸ்தர் விருந்துக்கு ராஜாவுடனே கூட என்னை தவிர வேறொருவரையும் அழைக்கவில்லை என்பதையும் நாளைக்கும் என்னை ராஜாவுடனே விருந்துக்கு அழைக்கப்பட்டதையும் கூறினான். அந்த மொர்தெகாயை பார்க்கும்போது எனக்கு உக்கிரகம் வருகிறது என்றான். அதற்கு அவன் மனைவியும் அவன் சிநேகிதரும் 5 முழ உயரமான தூக்குமரம் செய்து அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி ராஜாவுக்கு சொல்ல ஆலோசனை சொல்லி தூக்குமரத்தை செய்வித்தார்கள். இப்படி இவர்கள் ஆலோசனை பண்ணின அதே ராத்திரியில் ராஜாவுக்கு நித்திரை வராததினால் நாளாகம புஸ்தகம் கொண்டுவரப்பட்டு வாசிக்கப்பட்டது. அதில் ராஜா மீது கை போட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருந்தது. இதற்காக மொர்தெகாய்க்கு ஏதாவது செய்யப்பட்டதா என்று ராஜா கேட்டான். ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். ஆமான் தான் செய்த தூக்குமரத்தில் மொர்தெகாயை போட ராஜாவினிடத்தில் பேசும்படி அரண்மனை முற்றத்தில் வந்து நின்றான். அப்போது ராஜா முற்றத்தில் நிற்பது யார் என்றான். ஆமான் என்று அறிவிக்கப்பட்டது. அவன் உள்ளே வரட்டும் என்றான். ராஜா ஆமானை பார்த்து, ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான் தன்னை தவிர ராஜா யாரை கணம் பண்ண விரும்புவார் என்று நினைத்து, ராஜா உடுத்திக் கொள்கிற வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிப்பிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டுவரப்பட்டு ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட்டு ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்ய வேண்டும் என்று கூறினான். ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி ராஜ அரண்மனையின் வாசலிலே இருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு செய். நீ சொன்ன ஒன்றும் தவறாதபடி பார் என்றான். அப்படியே ஆமான் மொர்தெகாயை அலங்கரித்து குதிரையின் மேல் ஏற்றி ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான். அதன் பிறகு ஆமான் சஞ்சலத்தோடு முக்காடிட்டு கொண்டு வீட்டிற்கு சென்று நடந்தது எல்லாம் கூறிக்கொண்டிருந்தான். அப்போதே விருந்துக்கு ராஜாவால் அழைக்கப்பட்டான். 2ஆம் நாள் விருந்துக்கு சென்று திராட்சை ரசம் பரிமாறப்படுகையில் ராஜா எஸ்தரை நோக்கி, உன் வேண்டுதல் என்ன? உன் மன்றாட்டு என்ன? என் ராஜ்யத்தில் பாதியை கேட்டாலும் கொடுக்கப்படும் என்றான். அதற்கு எஸ்தர், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. உமக்கு சித்தமாயிருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதை விட எங்களை அழித்து நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம். அடிமைகளாக விற்கப்பட்டாலும் நான் மௌனமாயிருப்பேன். ஆனால் ராஜாவுக்கு ஏற்படும் நஷ்டத்திற்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றாள். அப்போது ராஜா, இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார் என்றான். அதற்கு எஸ்தர், சத்துருவும் பகைஞனுமாகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட மனிதன் ஆமான் தான் என்றாள். ராஜாவுக்கும் ராஜாத்திக்கும் முன்பாக ஆமான் திகிலடைந்தான். ராஜா உக்கிரத்தோட எழுந்து அரண்மனை தோட்டத்திற்கு போனான். ராஜாவினால் தனக்கு பொல்லாப்பு நிர்ணயிக்கப்பட்டது என்று ஆமான் கண்டு ராஜாத்தியாகிய எஸ்தரிடத்தில் தன் பிராணனுக்காக விண்ணப்பம் பண்ண எழுந்து நின்றான். எஸ்தர் உட்கார்ந்திருக்கிற மெத்தையின் மேல் ஆமான் விழுந்து கிடந்தான். ராஜா, நான் அரண்மனையில் இருக்கும்போதே ராஜாத்தியை பலவந்தம் செய்ய வேண்டும் என்றிருக்கிறானோ என்ற இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து புறப்பட்டவுடனே ஆமானின் முகத்தை மூடி போட்டார்கள். ராஜ சமூகத்தில் இருந்த ஊழியக்காரன் ஒருவன் ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெகாய்க்கு ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்குமரம் ஆமான் வீட்டண்டையில் நடப்பட்டிருக்கிறது என்றான். ராஜா, அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்றார். மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்குமரத்தில் ஆமானை தூக்கி போட்டார்கள். ராஜா ஆமானின் வீட்டை எஸ்தருக்கு கொடுத்தான். மொர்தெகாய்
எஸ்தருக்கு என்ன உறவு என்று அறிவிக்கப்பட்டது. ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை மொர்தெகாய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரமனைக்கு அதிகாரியாக வைத்தாள். பின்பு எஸ்தர் ராஜ சமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து யூதர்களுக்கு வரும் தீவினையை பரிகரிக்க விண்ணப்பம் பண்ணினாள். முத்திரை போடப்பட்டதை செல்லாமற் போக பண்ண ஒருவராலும் கூடாது என்றான். மொர்தெகாய் கற்பித்தபடியெல்லாம் 120 நாடுகளுக்கும் கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டு முத்திரை போடப்பட்டு குதிரை மேலும் வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறி போகிற அஞ்சக்காரர் கையில் கொடுக்கப்பட்டது. யூதர் தங்கள் பகைஞருக்கு சரிக்கு சரி கட்டும்படி ஆயத்தமாயிருக்க வேண்டுமென்று எழுதப்பட்டிருந்தது. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. மொர்தெகாய் ராஜ வஸ்திரம் தரித்தவனாய் பெரிய பொன்முடியும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. ராஜாவின் கட்டளை அனுப்பப்பட்ட எல்லா நாடுகளிலும் யூதர்களுக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டும் கொண்டாடுள்ள நாளுமாய் இருந்தது. Heavenly Tales 3Dக்கு subscribe பண்ணுங்க.